கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். இந்த உலகத்தில் காணப்படுகிறதான சகல ஜனங்களும் பாவத்திற்கு அடிமையானவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒவ்வொருவரும் அழிவில்லாத ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதே தேவன் விரும்பி அதற்கென்று வேளாவேளைகள் தோறும் பேசி அறிவித்து கொண்டே இருக்கிறார். யாவரும் விசுவாசித்து தேவனுடைய விடுதலைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்று சுகமாய் வாழ்ந்து பாவமில்லாத அன்பத்தோடு பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்து முடிவிலே நித்திய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை சொந்தமாகிக் கொள்வோம். கர்த்தர்தாமே அவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.